என்னப்பா சாரதி, எதற்கு இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பாதணி சாமி. என்னப்பா இது? இதை எதற்கு கையில் வைத்திருக்கிறாய்? கீழே போடு. பரவாயில்ல சாமி, என் குருநாதரோட பாதணியை தொடர்றது எனக்கு கிடைச்ச பாக்கியமாச்சே. உன்னை மாற்றவே முடியாது. சரி, நீ எப்பொழுது வந்தாய்? காலையிலிருந்து அடியேன் உன்னை பார்க்கவே இல்லையே. உங்க நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். தொந்தரவு செய்ய வேண்டாம்னு தான் அப்படியே நின்னுட்டேன். ஏதோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எல்லாவற்றையும் நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய். அடியேன் தான் உன்னை கவனிக்கவில்லை. அது வாடிக்கை தானே. என்ன என்ன சொன்னாய்? ஒன்னும் இல்லை சாமி, பெருமாளை பத்தி பேச ஆரம்பிச்சா சற்று தள்ளி யார் நின்னாலும் உங்க கவனத்துக்கே வர்றது இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீயும் அந்த வரதனை போலவே புதிராக பேச ஆரம்பித்து விட்டாய். சரி, பாதனைகளை கொடு. காலை இப்படி கொடுங்க சார். அடடா, என்னப்பா செய்கிறாய்? என் கையால உங்க பாதணிகளை மாட்டி விடணும் சாமி. என்ன தடுக்காதீங்க சாமி. அப்பா அம்மாவை தான் விட்டுட்டீங்க, அவங்க கொடுத்த பாதணிகளையாவது மறக்காம நீங்க போட்டுக்கணும் சாமி. இல்லைன்னா கல்லு முள்ளு குத்தி உங்க கால் நோகும். உங்க கால் நோகுச்சுன்னா என் மனசு நோகும் சாமி. சரி சரி, முதலில் உன் கைகளை அலம்பி விட்டு பிறகு வேற ஏதாவது பணிகள் இருந்தால் கவனி. நான் வருகிறேன். சரிங்க சாமி.